الله 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 وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: كم من فئة قليلة غلبت فئة كثيرة من الله. صدق الله العظيم. عن تميم الداري رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: لا يبلغن هذا الأمر ما بلغ الليل والنهار، ولا يترك الله بيتا مضر ولا بر إلا أدخله الله هذا الدين بعز عزيز أو بذل ذليل، يعز الله به الإسلام وذل يذل الله به الكفر، أو كما قال عليه الصلاة والسلام. ரவாஹு அஹ்மத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இல்லாமல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹு தஆலா உயர்வான உன்னதமான தீனுல் இஸ்லாத்தில் நம்மை வாழச் செய்திருக்கின்றான். இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகம் இந்த உலகத்தில் பலதரப்பட்டு பல்வேறுபட்ட மதங்களை, இனங்களை, குலங்களை சார்ந்து வாழ்ந்தாலும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை நிலைக்கச் செய்திருக்கின்றான். எத்தனையோ மக்கள் படைத்த இறைவனை மறந்து மனோ இச்சையை பின்பற்றி இஷ்டத்திற்கு, விருப்பத்திற்கு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் எந்தவித வரையறைகளையும் இல்லாமல் சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு மனம் போன போக்கில்
வாழ்ந்து வரக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இறைவன் நம்மை இஸ்லாமிய சட்டங்களுக்குட்பட்டு உயர்ந்த உன்னதமான இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனால் பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய உயர்ந்த மார்க்கத்தில் நம்மை நிலை பெறச் செய்திருக்கின்றான். இதே நிலையில், இதே அடிப்படையில், இதே மார்க்கத்தில் உறுதியோடு இறுதி வரை இருக்கக்கூடிய உயர் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த உலகம் சார்ந்து கவிஞர்கள் சொல்லுகின்ற போது மனிதர்களின் சுவனம் இந்த உலகம் என்று சொல்லுவார்கள். மனிதர்கள் விருப்பப்படி வாழ்வதற்கும் சுகபோகமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் ஒரு தளம் இந்த உலகம் மனிதர்களின் சுவனம் என்று கவிஞர்கள் சொல்வதுண்டு. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் சோனத்தின் பூங்கா என்று இஸ்லாம் வர்ணிக்கும் ஒரு விஷயத்தை அற்புதமாக பரிசுத்தமான ஒரு இடத்தை சுவனத்தின் பூங்கா என்பதாக இஸ்லாம் வர்ணித்து காட்டும். இஸ்லாம் வர்ணிக்கக்கூடிய உலகத்தின் சுவனத்தின் பூங்கா என்பது இறைவனுடைய இல்லங்கள், பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களில் நன்மைகள் மாத்திரமே விளையும். அனாச்சாரங்களும் இறைவனுக்கு புறம்பான காரியங்களும் பள்ளிவாசல்களில் நடைபெறாது. எனவே இந்த உலகத்தின் சுவனத்தின் பூங்கா என்று சொன்னால் அது இறைவனுடைய இல்லங்கள் என்று இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லித் தரும். பள்ளிவாசல்கள் இந்த சமூகத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் அருள் கொடை. ஒரு முஃமினுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளுணர்வோடு, உள்ளத்தோடு பின்னி பிணையப்பட்டிருக்கும் ஒரு உயர்ந்த பாக்கியம் இறைவனுடைய இல்லங்கள், பள்ளிவாசல்கள் என்பது. இறை இல்லத்தோடு ஒரு ஈமானுடைய அடியான் தொடர்பில் இருக்கும் காலமெல்லாம் இறைவனின் அருள் பார்வையிலேயே, இறைவனின் பாதுகாப்பிலேயே, இறைவனின் அரவணைப்பிலேயே அந்த அடியான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இஸ்லாம் நமக்கு பறைசாற்றும். மஸ்ஜிதுகள் சாதாரணமானவைகள் அல்ல. நமக்கும் பள்ளிவாசலுக்கும் உண்டான நெருக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய காலம் இன்றைய காலங்கள். தற்போதுடைய கால சூழ்நிலையில் பள்ளிவாசலுக்கும் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான தொடர்பு எப்படி இருக்கின்றது என்பதை ஆராய்வதற்கும் அலசுவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். முன்னோர்கள், சஹாபாக்கள், இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள், இவர்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருந்தது? நமக்கும் பள்ளிகளுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருந்தது? பள்ளியினோடு தொடர்பில் இருந்த காலமெல்லாம் இறை நெருக்கம் பெற்று நமது முன்னோர்கள், நல்லடியார்கள் பெற்ற பாக்கியங்கள். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய உயிருக்கு நிகரான ஒன்று இறைவனுடைய இல்லங்கள். ஒரு முஃமினுடைய உயிருக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு கொடுக்கின்றான். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சுவனத்திற்கு பகரமாக உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் உயிரை இறைவன் விலைக்கு வாங்கிக் கொண்டார். இந்த உயிரையும் இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தையும் இறைவழியில் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு சுவனம். இறைவனுடைய உயிரின் பொறுப்பு, ஒரு மனிதனுடைய உயிரின் பொறுப்பு இறைவனை சார்ந்தது. அது போன்றதுதான்
இறை இல்லத்தின் பொறுப்பும் இறைவனை சார்ந்தது. அல்லாஹ் சொல்லுவான், வன்னல் மசாஜித லில்லாஹ், உலகத்தின் இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் இறைவனுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அபதா, அந்த பள்ளியில் இறைவனுக்கு இணையான ஒன்றை அழைத்து விடாதீர்கள். அந்த பள்ளியில் இறைவனுக்கு இணையான ஒரு தெய்வங்களை உருவாக்கி விடாதீர்கள். ஏன்? வன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளி வாசல்கள் இறை இல்லங்கள் இறைவனுக்குரியது. ஒரு முஸ்லிமுடைய அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய தேவைகளில், அவனுடைய எதிர்காலத்திற்கு முன்னுரிமை பெறக்கூடிய அம்சங்களில் முதன்மையானது பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் மதீனாவிற்கு முன்பாக குபா என்ற இடத்தில் பெருமானார் 4 நாட்கள் தங்குகின்றார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 8, 9, 10, 11 திங்கள் முதல் வியாழன் வரை ஹிஜ்ரத் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா என்ற இடத்தில் 4 நாட்கள் தங்குகின்றார்கள். அந்த 4 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளியை அந்த இடத்தில் உருவாக்கின்றார்கள். ஹதீஸ்களுடைய வார்த்தைகளிலே பார்க்கலாம், வஹுவ அவ்வலுல் மஸ்ஜிது உஸ்ஸிஸ அலா தக்வா பஅத நுபுவ்வா, பெருமானாரின் நுபுவத்திற்கு பிறகு, நபித்துவத்திற்கு பிறகு இறையச்சத்தால் கட்டப்பட்ட முதல் இல்லம் மஸ்ஜிது குபா. அல்லாஹ் சொல்லுவார் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே, பெருமானார் அந்த இடத்தில் தங்கியது என்னவோ 4 நாட்கள் தான். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனின் தனக்கான வாழ்வியல் நோக்கத்தில் பிரதானமானது, முன்னுரிமையுடையது பள்ளிவாசல் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரத்தில் மாத்திரமல்ல, குபாவில் தங்கி மதீனாவிற்கு நுழைகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வகான ஹதீஸினுடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, மதீனாவில் நுழைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் துவங்கிய காரியம் என்ன தெரியுமா? மதீனாவில் பள்ளிவாசலை உருவாக்குவதற்கு, பள்ளிவாசலை கட்டுவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகான மின்கல் யதீமைனி ஃபஅஷ்தராஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅகாம அலைஹி மஸ்ஜிதி. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்கின்ற போது 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட்டது. அந்த சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு நாங்கள் எங்கள் இடத்தை தருகின்றோம் என்று சொன்ன போது பெருமானார் மறுத்துவிட்டு விலை கொடுத்து அதை வாங்கினார்கள். ஏன்? இறை இல்லம் யாருக்கும் சொந்தமானதாக மாறிவிடக் கூடாது. அன்னல் மசாஜித லில்லாஹ், அது இறைவனுக்கு மாத்திரமே சொந்தம். விலை கொடுத்து மஸ்ஜித் நபவியின் இடத்தை வாங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் இருந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தார்கள் செல்வத்தை கொடுத்து பெருமானாருக்கு உதவிகள் செய்தார்கள். பெருமானார் எங்கு சென்றாலும் இறைவனை வணங்குவதற்கும் இஸ்லாமியர்கள் வணக்கங்களில் ஈடுபடுவதற்கும் பள்ளியை முன்னேற்பாடாக தயார்படுத்தினார்கள். பெருமானார் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையிலேயே நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் ஆட்சி செய்த போதும் இஸ்லாமிய எல்லைகள் எங்கெல்லாம் விரிவடைகின்றதோ அங்கெல்லாம் முதலில் இறை இல்லங்களை உருவாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கான அடையாளம் என்று சொல்லும் போதே அந்த அடியான்
பள்ளியினோடு தொடர்பில் இருப்பான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் பள்ளிவாசலோடு இணக்கத்தோடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டு பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டு பள்ளிவாசலில் எல்லா வேலைகளையும் எடுத்து ஒத்தாசையாக உறுதுணையாக வாழ்ந்தானே, அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு முஃமினின் அடையாளத்திற்கு சொந்தமானவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபீ ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم اذا رايتم الرجل يعتاد المسجد فاشهد له بالايمان. ஒரு மனிதன் ஒரு முஃமின் என்பதற்கான அடையாளமே அவன் பள்ளியினுடைய தொடர்பிலேயே இருப்பான் என்று சொன்னார். பெருமானார் எந்த வார்த்தையை சொன்னார்களோ இறைவன் அதையே வேதத்தின் வசனமாகவே இறக்கினார். இன்னமா யஅமிரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பிஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளிவாசலின் தொடர்பில் உள்ளவர்கள் இறைவனையும் மறுமையையும் கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். பள்ளியினுடைய தொடர்பு நம்மை ஈமான்தாரி என்ற அந்தஸ்திற்கு உயர்த்துகின்றது. பூமியிலேயே இறைவனுக்கு பிரியமான இடம் பள்ளிவாசல் என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லித் தந்தார். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா قال رسول الله صلى الله عليه وسلم பெருமானார் எங்களுக்கு சொன்னார்கள், قال احب البلاد الى الله مسجدها. பூமியில் இறைவனுடைய நேசத்திற்கு இறைவனுடைய பிரியத்திற்கு இறைவனுக்கு நெருக்கமான இடம் பள்ளிவாசல். வஅபகதுல் பிலாதி இலா அஸ்வாகுஹா. இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய இடம் கடை தெருக்கள் என்பதாக பெருமானார் எங்களுக்கு பள்ளிவாசலில் நெருக்கத்தை குறித்தும் கடை வீதிகளில் எச்சரிக்கை குறித்தும் பதிவு செய்தார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள். எப்படி பூமியிலிருந்து பார்க்கும் போது வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்கின்றதோ அது போன்றதுதான் வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு பூமியின் இறை இல்லங்கள் பிரகாசமாக இருக்கும். அதில் வணக்கங்கள் ஈடுபடுபவர்கள் பிரகாசமாக காட்சியளிப்பார்கள் என்று பெருமானார் சொன்ன செய்தி தபுரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பெருமானார் இன்னும் சொல்லி காட்டினார்கள் பள்ளியினுடைய தாத்பரியங்கள் மகத்துவங்களை குறித்து. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா லில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையில் மனிதனுடைய தலைக்கு அருகாமையில் சூரியன் இருக்கின்ற போது வேர்வைகளில் மூழ்கி மனிதர்கள் தத்தளிக்கும் போது சூரியன் ஒரு பனையளவிற்கு மனிதர்களை கரித்துக் கொண்டிருக்கும் போது 7 நபர்களுக்கு அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலிலே நிழலிப்பார். பெருமானார் சொன்னார், சூரியனுடைய கடுமையை தாங்க முடியாமல் வியர்வையிலேயே தத்தளிக்கக்கூடிய அந்த சமயத்தில் நிழலே இல்லாத அந்த நாளில் தனது அர்ஷின் நிழலில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழலிப்பார். அதில் ஒரு நபர் யார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜிதி. அவனுடைய உள்ளம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணம் எல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே இருக்கும். தொழுது விட்டு வெளியில் சென்றால் எப்பொழுது பாங்கு சொல்லுவார்கள், எப்பொழுது பள்ளிக்கு செல்வோம் என்ற சிந்தனையிலேயே இருப்பார். தொழுகை முடிந்து விட்டால் உடனடியாக அங்கிருந்து வெளியேறாமல் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பான் என்று பெருமானார் பள்ளியின் தொடர்பில் இருப்பவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலில் நிழலை தருவான் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். காலம் ஓடுகின்றது. பெருமானார் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் அந்த பெண்மணி இறந்து விட்டார். அந்த நேரத்தில் சஹாபாக்கள்
அந்த பெண்மணிக்கு இறுதி காரியங்களை செய்து தொலை வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியவில்லை. பெருமானார் ஊருக்கு திரும்பி வந்த போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெண்மணியை சுத்தம் செய்வதை காணாமல் பெருமானார் கேட்கின்றார்கள், பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்காக ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வருவாரே, எங்கே அவரை காணவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அந்த மூதாட்டி இறந்து விட்டார், நாங்கள் அவரை அடக்கம் செய்து விட்டோம். பெருமானார் சொன்னார்கள், இதா மாத்தலுக்கும் மைத்தன் ஃபஅதூனி, உங்களில் யாரேனும் இறந்து விட்டால் என்னிடம் சொல்ல வேண்டாமா? பெருமானார் அந்த இடத்திலேயே அந்த பெண்மணிக்காக ஜனாசாவினுடைய தொழுகையை தொலை வைத்தார்கள். தொலை வைத்து விட்டு பெருமானார் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னah லம்மா கானத், அந்த பெண்மணியை நான் பார்த்தேன், அந்த மூதாட்டி சுவனத்திலேயே இறைவன் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. பள்ளியின் தொடர்பில் இருப்பதால், பள்ளியை சுத்தம் செய்வதால், பள்ளியோடு இணக்கத்தில் இருப்பதால் அல்லாஹ் சுவனத்தை தருவதாக, உயர்ந்த வாக்கியத்தை தருவதாக பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார். ஒரு இறை நம்பிக்கையாளன் நேசிப்பதற்கு முதலில் தேர்ந்தெடுப்பது இறை இல்லங்கள் என்பதை ஹதீஸின் வாயிலாக, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மன் அல்லஃப மஸ்ஜிதன் அல்லஃபஹுல்லாஹ், யார் ஒருவன் பள்ளியினோடு தொடர்பில் இருப்பான், யார் ஒருவன் பள்ளியை நேசிப்பானோ, யார் ஒருவன் பள்ளியை சுத்தம் செய்வானோ, யார் ஒருவன் பள்ளியின் காரியங்களில் பொறுப்படுத்திக் கொள்வானோ, அவனுக்கு அல்லாஹ் பொறுப்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு மாண்புகள் நிறைந்தது இறைவனுடைய இல்லம், பள்ளிவாசல்கள். இதை முஃமின்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய சகோதர சமய மக்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இறைவனுடைய இல்லங்கள் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பது நமக்கான கட்டளை. தவறான நோக்கத்தோடு ஒரு பள்ளியை கட்டப்படும் என்று சொன்னால், தவறான சிந்தனைகளோடு ஒரு பள்ளியை உருவாக்கப்படும் என்று சொன்னால், அல்லது அபகரிக்கப்பட்ட வேறொரு ஆலயங்களை இடித்துவிட்டு ஒரு பள்ளியை உருவாக்கப்படும் என்று சொன்னால், அதை இஸ்லாமியர்களை இடிப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருடைய அபகரிப்பும் இறைவனுடைய இல்லங்களில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனாதைகளின் சொத்தாக இருந்தும் அதற்கான தொகையை கொடுத்து மஸ்ஜித் நபவியினுடைய இடத்தை பெருமானார் வாங்கினார்கள். ஹிஜ்ரத்தின் போது கட்டப்பட்ட குபா மஸ்ஜிதினுடைய அருகாமையிலேயே முனாஃபிக்குகள் ஒரு பள்ளியை உருவாக்கினார்கள். இறை இல்லங்கள் பரிசுத்தமானதாக, இறையச்சமுடையவதாக அது கட்டப்படவில்லை என்று சொன்னால், அது இஸ்லாமியர்களாலேயே இடிக்கப்படும் என்பதற்கு உதாரணமாக பெருமானாருடைய காலத்திலேயே பெருமானார் ஹிஜ்ரத்தின் போது உருவாக்கினார்கள் அல்லவா மஸ்ஜித் குபா, அதற்கு அருகாமையிலேயே நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். மிக உறுதியான கட்டடங்களாக உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த முனாஃபிக்குகள் வந்தார்கள். நபியே, நாங்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றோம், அந்த இடத்தில் நீங்கள் வந்து தொழுகை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மக்களுக்கு மத்தியில் உங்களின் அங்கீகாரம் பெற்ற பள்ளிவாசல் இது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசல் கட்டியதற்கான காரணத்தை சொல்லும் போது, எங்களில் மிக பலகீனமானவர்கள் இருக்கின்றார்கள்,
நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், பார்வையற்றவர்கள் இருக்கின்றார்கள், இரவு நேரத்தில் பள்ளிகளுக்கு தூரமாக வர முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருகாமையிலேயே பள்ளியை கட்டி இருக்கின்றோம், நீங்கள் வந்து தொழுகை நடத்தி எங்களுக்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், நான் யுத்தத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றேன், இறைவன் நாடினால் யுத்தம் முடிந்து திரும்பும் போது வேண்டுமென்றால் இறைவன் நாடினால் வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு பயணத்தில் புறப்பட்டு விட்டார். யுத்தம் முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அருகாமையில் வந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இறை வசனத்தை இறக்குகின்றான். நபியே, அந்த நயவஞ்சகர்கள் உருவாக்கிய பள்ளிவாசல் அது இறையச்சத்திற்காக அல்ல, இறை மறுப்பை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் உருவாக்கிய இறையச்சத்தோடு உருவாக்கிய குபா மஸ்ஜிதிற்கு எதிர்ப்பாக நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலை முனாஃபிக்குகள் கட்டி இருக்கின்றார்கள். வல்லதீன தகது மஸ்ஜிதல் இராரா வகுஃப்ரம் தஃப்ரீகம் பைனல் முஃமினீன இர்சாதா. அல்லாஹ் சொல்லுவார், முஃமின்களுக்கு மத்தியில் பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றார்கள். எனவே வலா தக்கும் லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலம் அந்த பள்ளிக்கு நீங்கள் செல்லாதீர்கள் என்ற தடையை அல்லாஹ் இறக்குகின்றான். மதீனாவிற்கு திரும்புவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை இடிப்பதற்கு சஹாபாக்களை அனுப்பினார்கள். இறையச்சம் இல்லாமல் இறை நெருக்கத்தை உடைப்பதற்காக, இஸ்லாத்தை சின்னாபின்னமாக்குவதற்காக முனாஃபிக்குகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த நேரத்திலேயே இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. இந்த எச்சரிக்கை, இந்த தடையுத்தரவு பெருமானாருக்கு மாத்திரமல்ல, கியாமத் வரை இந்த சமூகத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்த கட்டளை. தவறான முறையில், தவறான சிந்தனையில், தவறான வழியில் பள்ளிவாசல் கட்டப்பட்டாலும் அதை இஸ்லாமியர்கள் நிராகரிப்பார். ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். இஸ்லாம் வேகமாக வளர்கின்றது. மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளி வரக்கூடிய கூட்டங்களுக்கு போதுமானதாக இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள், பள்ளியை விரிவுபடுத்தப்பட வேண்டும். பள்ளி விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. பல முக்கியமான சஹாபாக்கள் அதற்கான இடங்களை கொடுக்கின்றார்கள். அவர்களை வீட்டை இடித்து பள்ளியை கட்டிக்கொள்ளுங்கள் என்ற அனுமதியை கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊரை விட்டும் வெகு தூரமாக சென்று விட்டு திரும்பும் போது இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு அப்பாஸிடம் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸே, சஹாபாக்கள் எல்லாம் அவர்களின் வீடுகளை பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக கொடுத்து விட்டார்கள். உங்கள் வீடு மாத்திரமே இருக்கின்றது. எனவே நீங்கள் கொடுத்தால் பள்ளியை விரிவுபடுத்தலாம் என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் மறுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீங்கள் பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு இடத்தை தருவதற்கு மறுத்தால் அரசாங்கம் தலையிட்டு உங்கள் வீட்டை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன போது பிரச்சனை முற்றுகின்றது. நீதிபதியிடம் செல்லுகின்றார்கள் இருவரும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிபதியாக இருந்த போது விஷயத்தை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொன்னார்கள், உபய் இப்னு கஅப், உமரே, பெருமானார் சொன்னதை நான் கேட்டிருக்கின்றேன். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பைத்துல் முக்கத்தஸை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட போது
இஸ்ரவேலருக்கு சொந்தமான ஒரு இடம் அதற்கு மத்தியில் இருந்தது. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்கின்றார்கள். அப்படி கேட்டபோது அவர் தர மறுத்து விட்டார். நீ தரவில்லை என்று சொன்னால் நான் எடுத்துக்கொள்வேன் என்ற எண்ணம் தாவூத் நபியினுடைய உள்ளத்தில் வரும்போது அல்லாஹ் வேதத்தின் வசனத்தை தாவூத் நபிக்கு இறக்கினான். ஆக்கிரமிப்போடு, அபகரிப்போடு, மோசடிகளோடு இறைவனுக்கான இல்லத்தை இறைவன் விரும்புவதில்லை என்று சொன்ன போது இழப்பீட்டை கொடுத்து அவரை சமாதானம் செய்து அந்த இடத்தை தாவூத் நபி பெற்றுக் கொண்டார்கள் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமரிடம் தெரிவித்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீங்கள் இடமும் தர வேண்டாம், நிலமும் தர வேண்டாம், நீங்கள் உங்கள் இடத்தை வச்சுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், உமரே உமரே, இறைவனுடைய இல்லத்திற்காக என் வீட்டை நான் தருகின்றேன். ஏன் வழக்கு தொடர்ந்தேன் தெரியுமா? ஒரு முஃமின், ஒரு சாதாரணமான முஃமின் பாதிக்கப்படும் போது அதற்கான அவனுக்கான நிவாரணத்தை எல்லா வழிகளும் இஸ்லாம் வழங்குகின்றது என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ஒரு கிறிஸ்தவ பெண்மணி எகிப்தின் ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு வழக்கை கொண்டு வந்தார். எகிப்தின் ஆளுநர் என்னை கேட்காமல் என் வீட்டை இடித்துவிட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டார் என்ற வழக்கு தொடர்கின்ற போது அம்ர் இப்னு ஆஸை அழைத்து கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை செய்தீர்களா? ஆம், பள்ளிவாசலின் விஸ்தீர்ணத்திற்காக இது செய்யப்பட்டது என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டளையிட்டார்கள், எந்த பகுதியில் அந்த பெண்ணின் இடம் இருக்கின்றதோ பள்ளிவாசலை இடித்து அதை கட்டிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, சமீப காலமாகவே இஸ்லாத்தின் முன்னோர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆலயங்களை, கோவில்களை எல்லாம் இடித்துவிட்டு பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள் என்ற அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, குளறுபடிகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக்கொண்டு இஸ்லாமிய இறை இல்லங்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் ஏகத்துவ கோட்பாட்டை என்று ஆரம்பம் செய்ததோ, இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் ஏகத்துவ கோட்பாட்டை சுமந்த அந்த நாள் முதற்கொண்டே பலதரப்பட்ட இன்னல்களை சந்தித்திருக்கின்றது. சில நேரங்களில் இஸ்லாமிய சமூகம் பலகீனம் அடைந்திருக்கின்றது. சில நேரங்களில் இஸ்லாமிய சமூகம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் இஸ்லாமிய சமூகம் நெருக்கடிக்கும் சோதனைக்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் முற்றாக அழிந்து விட்டது என்ற தகவல் வரலாற்றில் எங்கும் இல்லை. வீழ்ச்சியின் அதல பாதாளத்தில் இஸ்லாம் காணாமல் போய்விட்டது என்ற வார்த்தை வரலாறுகளில் எங்குமே இல்லை. எப்பொழுதெல்லாம் இஸ்லாம் வீழ்ச்சி அணுகின்றதோ மீண்டும் எழுச்சியோடு சிகரங்களை தொட்டிருக்கின்றது இஸ்லாமிய சமூகம். பலவீனம் அடையும் போதெல்லாம் மீண்டும் சக்தி பெற்று அதிகார பீடத்தில், ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்றது இஸ்லாமிய சமூகம். இந்த வரலாற்று நியதி ஏதோ கடந்த காலங்களுக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்திற்கும் ஏன் வருங்காலத்திற்கும் இந்த சத்திய உண்மை என்பது மறையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அளவில் சில வருடங்களுக்கு முன்பாக சில புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டது. சுமார் 2050 அல்லது
2070க்குள் இந்தந்த நாடுகளில் முழுமையாக இஸ்லாம் நிலை பெற்றிருக்கும் என்ற தகவல். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு புள்ளி விவர பட்டியல் வெளியிடப்பட்டது. சுமார் 2050 அல்லது 2070க்குள் இந்தந்த நாடுகளில் இஸ்லாம் முழுமையாக நிறுவப்பட்டிருக்கும் என்பது. இந்த புள்ளி விவர பட்டியல் என்று வெளியானதோ அன்று தொடங்கி இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் முன்பை விட வேகம் எடுத்திருக்கின்றது. ஊடகங்களின் வாயிலாக எதிர்மறை பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகளும் அவதூறுகளும் இஸ்லாத்தின் மீது பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஏன் சமீப காலமாக இப்படிப்பட்ட அவதூறுகள் இஸ்லாத்தின் மீது திணிக்கப்படுகின்றது தெரியுமா? அந்த புள்ளி விவர பட்டியல் வெளியானது. அந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. 2070க்குள் இந்தியாவில் பல இடங்களில் இஸ்லாம் நிலை பெற்றிருக்கும். இதை சகித்துக் கொள்ள முடியாத சில மதவாதிகள் எதிர்ப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். பாபர் மஸ்ஜிதுகளில் தொடங்கி, கியான்வாபி மஸ்ஜிதுகளில் தொடங்கி, மதுராவினுடைய பள்ளிவாசலில் தொடங்கி, தற்போதைய அஜ்மீர் தர்கா வரை அவர்கள் தொட்டிருக்கின்றார்கள். அவர்களின் கரங்களில் சுமார் 3000 பள்ளிவாசல்கள் பட்டியல்களை கொண்டு சட்டம் ஒழுங்குகள் நீதி நியாயம் எல்லாம் தஞ்சம் புகுந்து அவர்களின் கரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எதிர்ப்பாளர்கள் இஸ்லாத்தின் வீரியத்தை கண்டு அஞ்சி தனது எதிர்ப்புகளில் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த இடத்தில் நாம் இருந்தோமோ அதே இடத்தில் பிரிவுகளாக இயக்கங்களாக சன்னஞ்சனமாக பிரிந்து சின்ன பின்னமாக பள்ளிவாசல்களின் மாண்புகள் இந்த சமூகத்திற்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல்களின் கண்ணியங்கள் இந்த சமூகம் மறந்துவிட்டது. படைத்தவனின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதை போதிப்பது இறை இல்லங்கள். இஸ்லாம் சொன்னது எழுத்தளவில் வாயளவில் இல்லாமல் வாழ்விலும் சாத்தியமாக்கி காட்டியது இறை இல்லங்கள். எல்லாரும் எல்லாத்திலும் சமம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியதே இறைவனுடைய இறை இல்லங்கள். மற்ற விஷயங்களை மற்ற காரியங்களை நாம் எப்படி நேசிக்கின்றோமோ அதே போன்று பள்ளிவாசல் மீது நமக்கு நேசம் அதிகப்பட வேண்டும். அது நமது முஹல்லாவில் தொடங்கி அவ்வளவு பைத்தி உறுதி அலின்னாஸ் அல்லாஹ் சொன்னாரே, இறைவனுடைய வணக்கத்திற்காக வைக்கப்பட்ட முதல் இல்லம் அந்த காபா வரை. காபாவின் நேசம், காபாவின் பிரியம் எப்படி நமது உள்ளத்தில் மேலோங்கி இருக்கின்றதோ அதே சிந்தனை, அதே எண்ணம், அதே இரையச்சம் எல்லா பள்ளியின் மீதும் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக பெரியவர்கள், இளைஞர்கள், சிறார்கள் எல்லாம் பள்ளிவாசலின் தொடர்பிலேயே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் காலம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நபிமார்களின் காலத்தில், சஹாபாக்களின் காலத்தில், தாபியீன்களின் காலத்தில், தாபியீன்கள் இமாம்களின் காலத்தில் பள்ளிவாசல் வணக்க வழிபாடுகளால் நிறைந்ததோ அது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் கட்டும் போது அதற்கு வருமானமாக கடைகளை, நிறுவனங்களை, திருமண மண்டபங்களை உருவாக்கக்கூடிய இந்த சமூகம் அவர்களின் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களோடு மருத்துவமனைகள் இணைந்திருக்க வேண்டும். நூலகங்கள், மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலும் தொழுகைக்காக மாத்திரம் இல்லாமல்
சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் இடமாக மாற வேண்டும். பள்ளிவாசலின் கண்ணியத்தை விளங்கி அதை பாதுகாப்பதற்கு இந்த சமூகம் முன்னேற்பாடாக தயாராக வேண்டும். அதற்காக பொருளாதாரத்தால், அடையாளத்தால், செல்வாக்கால், உடலால், உழைப்பால் எந்த வகையில் பள்ளியினுடைய தொடர்பில் மேலோங்க வேண்டுமோ அதற்கான அத்தனை காரியங்களையும் இந்த சமூகம் முன்னெடுக்க வேண்டும். ஒரு காலம் அசம்பாவிதங்கள், ஆக்கிரமிப்புகள், இடிப்புகள் நடைபெற்று இறைவனுடைய இல்லங்கள் பாழ்படுத்தப்படும் என்று சொன்னால், அதே இடத்தில் மீண்டும் அது நிறுவப்படும் வரை காலத்தின் நிலைக்கு ஏற்ப ஒற்றுமையோடு இந்த சமூகம் போராட கடமைப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இந்த இயக்கம் ஒரு இடத்தில், அந்த இயக்கம் இன்னொரு இடத்தில் பிரிந்து பிரிந்து போராடுவதின் விளைவுதான் இந்த இடத்திற்கு நாம் வந்து நிற்கின்றோம். இவன் இதை சேர்ந்தவன், அவன் அதை சேர்ந்தவன் என்பதை விட்டுவிட்டு இஸ்லாமியர்களின் எதிர்ப்பாக, வணக்க ஸ்தலங்களில் கை வைத்ததின் எதிர்ப்பாக ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த குரலை தட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், பகரம் இல்லாமல் அல்லாஹ் எந்த சோதனையையும் இந்த சமூகத்திற்கு கொடுப்பதில்லை. அடியான் பிரியப்படக்கூடிய சில விஷயங்களை அவனிடமிருந்து அல்லாஹ் பறித்து விட்டால் அதற்கு பகரமாக சோனத்தை தருவதாக பெருமானார் சொல்லி காட்டக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடியான் பிரியப்படக்கூடிய ஒன்றை அல்லாஹ் பறித்து விட்டால் அதற்கு பகரமாக சோனத்தை தருகின்றான் என்று சொன்னால், இறைவனுக்கு பிரியமான இறை இல்லத்தை ஒரு அடியான் நேசித்திருந்து அதை அவனிடமிருந்து பெருகப்பட்டிருந்தால் இறைவன் திருப்பி தரமாட்டானா? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து இறைவனுடைய சோதனையில் பொறுமை காத்தார்கள். இறைவனுக்காக இறையச்சத்தோடு இறுதி வரை தொழுகையை விடவில்லை. எல்லாம் போனது, ஊரை விட்டும் தூக்கி எறியப்பட்டார்கள் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இறையச்சம் மிகைத்த காரணத்தால் அவர்களிடமிருந்து போன அத்தனையும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் திருப்பி கொடுத்தார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனை பிரிந்தார்கள், பார்வை பறிபோனது, உலகத்தில் பல்வேறு சிரமத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் பொறுமையோடு இறையச்சத்தோடு இறைவனுக்காக சகித்துக் கொண்டதால் உலகத்திலேயே தொலைந்து போன மகனை அல்லாஹ் மீண்டும் கொடுத்தால், இழந்து போன பார்வையையும் பெற்றார்கள். சிலருக்கு சந்தேகம், போனது எப்படி வரும்? அன்பானவர்களே, தற்போதைய உலகத்தின் பல பாகங்களில் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். இந்த உலகத்தில் நாள்தோறும் எங்காவது ஒரு மூலையில் இறை இல்லத்தின் அஸ்திவாரங்கள் போடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. வரலாறுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பள்ளிவாசலே இல்லை, முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லப்பட்ட நாடுகளில் பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக தீனுல் இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். சீனாவிலே வாங்கு வெபின் என்ற மாகாணத்தில் சுமார் 24,000 மசூதிகள் தற்போது உருவாகி இருக்கின்றது. ஜிங்ஜியாங் என்ற மாகாணத்தில் அமெரிக்காவை விட மிக அதிகமாக பள்ளிவாசல் உருவாக்கியதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக கொண்ட பிரான்சிலே 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக 30 லட்சம் மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள் இஸ்லாமியர்கள். சுமார் 20 பள்ளிவாசல்கள் தான் இருந்தது. ஆனால் தற்போது 1000 பள்ளிவாசல்களை தாண்டி, ஜெர்மனியில் 2000 ஆண்டில் 40 பள்ளிவாசல்கள் தான் இருந்தது. 2014 தாண்டி 2200 தாண்டி 2024 4000 பள்ளிவாசல்களை தாண்டி இருக்கின்றது.
இங்கிலாந்தில், பெல்ஜியத்தில், இத்தாலியில், ரஷ்யாவில் இஸ்லாம் வெகு விரைவாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இறை இல்லங்கள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கின்றது. சமீபத்திய ஆய்வில் கடந்த 15 ஆண்டுகளில் நேபாளத்தில் சுமார் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்பதை நேபாள இஸ்லாமிய சொசைட்டியின் ஆய்வாளர் குர்ஷித் ஆலம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். அதை யார் தடுத்தாலும் இறைவன் உண்டாக்குவான். ஆக்கிரமிப்புகள் செய்து பள்ளிவாசலை இடித்து வேறொரு வழிபாட்டு தலத்தை அங்கு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இறைவன் நாடிவிட்டால் அவனுடைய இல்லத்தை அவன் உருவாக்குவதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், வரலாற்றை புரட்டி பாருங்கள். நம்ரூதின் ஆசை நிறைவேறியதா? ஃபிரௌனுடைய ஆணவம் அது நிலையானதா? காரூனுடைய கர்வம் எங்கே போனது? ஆபிரகாம் என்ற மன்னன் காபாவை அழிக்க நினைத்தானே, சிறிய சிட்டுக்குருவியை விட சிறிய அபாபில் என்ற பறவையை வைத்து அல்லாஹ் மிக பெரும் யானை பட்டாளத்தையே அழித்தானே. மறந்துவிடக் கூடாது, இன்றும் இறைவன் நம்மோடு இருக்கின்றான். இன்றும் அந்த அபாபீல்கள் இறைவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கின்றது. ஒரு காலம் அபாபீல்கள் வரும், பாபில் மஸ்ஜித் கட்டப்படும், இஸ்லாம் இழந்த அத்தனையும் அல்லாஹ் உருவாக்கி தருவான். மிக விரைவில் அத்தனையும் நடக்கும். அதற்கு முன்பாக நமது ஈமான், நமது எண்ணங்கள், நமது சிந்தனைகள் இறையச்சத்தோடு இறை இல்லத்தோடு தொடர்புடையாக மாறியதால் அல்லாஹ் அத்தனை காரியங்களையும் நமக்கு சாதகமாக மாட்டுவான். வல்ல அல்லாஹ் இந்த ஈமானை இறை நேசத்தின் வாயிலாக, நபிமார்களின் வாயிலாக, முன்னோர்கள் இமாம்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்து இஸ்லாம் காட்டக்கூடிய அத்தனை சட்டதிட்டங்களையும் உயிராக மதித்து அதை பின்பற்றுவோம். இல்லை இறை இல்லங்களை மதிப்பை உணர்ந்து அதை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா எந்த சோதனைகள் வந்தாலும் ஒற்றுமையோடு அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்யக்கூடிய உயர்ந்த ஒற்றுமையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.